லட்சியத்தை விட்டு கொடுக்காமல் உங்கள் பாதையில் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் நீங்களும் பதக்கத்தை வெல்லலாம் என வளரும் விளையாட்டு வீரர்களுக்கு சமீபத்தில் அர்ஜுனா விருது பெற்ற மனிஷா ராமதாஸ் தெரிவித்தார். சென்னை நொளம்பூர் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. வேலம்மாள் கல்வி குழுமம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவை சேர்ந்த 416 விளையாட்டு வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் 416 வீரர்களுக்கும் நடப்பு ஆண்டுக்காக ரூபாய் 2,55,00,000 உதவித்தொகை வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக விமான கட்டணமாக ரூபாய் 30,00,000 அளிக்கப்பட்டது. இது தவிர சிறப்பாக செயல்பட்ட பள்ளி ஆசிரியர்கள் 5 பேருக்கு 5 கார்கள் பரிசாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அர்ஜுனா விருதுகளை பெற்ற விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் துளசிமதி, மனிஷா ராமதாஸ், பாரா பேட்மிண்டன் வீராங்கனை நித்யா ஸ்ரீசிவன், இந்திய ஸ்குவாஷ் வீரர் அபய் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் சால்வை அணிவிக்கப்பட்டும் பரிசுகள் வழங்கப்பட்டும் கௌரவிக்கப்பட்டது. ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய அத்லீட்ஸ், நிறைய டேலண்டடான அத்லீட்ஸை பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்க வந்து ஒலிம்பிக்ல வின் பண்ணீங்க இதுலயே பாரிஸ் அதை பத்தி சொல்லுங்க, அனுபவம் எப்படி இருக்கு? நான் வந்து பிரான்ஸ் மெடல் ஜெயிச்ச பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் அது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அடுத்த ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக கோல்டு வின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த மாதிரி சப்போர்ட்லாம் வேணும்? கவர்மெண்ட் சைடில் வந்து எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்காமலே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எனக்கு கேட்க எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க. இன்னும் ஃபியூச்சர்லேயும் எல்லாருக்கும் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு நான் நம்புறேன். பெண்கள் சாதிக்க நினைக்கிற ஸ்போர்ட்ஸ் நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போவுமே விட்டு கொடுக்காம இருந்தால் போதும். நீங்கள் வந்து உங்களோட கோலை மைண்டில் வச்சுட்டு ஃபார்வர்டில் போயிட்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து இது மாதிரி வின் பண்ணுறவங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்புலாம் இருக்குது? நிறையவே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரெகக்னிஷன் நல்லா கிடைக்கும், நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்.